அவர் தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் பலியாகணும்? அவர் பலியாக அவசியமே இல்லையே, அப்படியே ரட்சித்திருக்கலாமே என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கலாம். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் பலியானார் என்றால், உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் என் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காகவும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையால் இந்த பூமியில் இருந்த பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிலுவையில பலியானார். நீங்கள் பாருங்க, போட்டு பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. யார் அவர்? கிருபாதார பலி, பாவ நிவாரண பலி. அவர் கிருபாதார பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம் தேவனுடைய கிருபை நமக்கு வந்தனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆக்கினி தீர்ப்பு அடையாமல் அவருடைய சந்நிதியில வந்து ஆராதிக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டனால்தான் இன்னைக்கு தைரியமாக இயேசு கிறிஸ்துவோட சந்நிதியில வந்திருக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டனால்தான் நமக்கு குற்ற உணர்வு இல்லாமல் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அந்த கிருபாதார பலியாக பலியானார் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, அவர் சொல்றார், நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். கிருபாதார பலியாக நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். அந்த காலத்துல பாவம் செய்து வந்தா ஒரு கோழியையோ அல்லது ஒரு புறா குஞ்சையோ அல்லது ஒரு கன்றுக்குட்டியோ ஒரு காலக்குட்டியோ பலியிட்டு அதன் மூலமா ரத்தத்தை தெரிவித்து அதன் மூலமா பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்று போவார்கள். அதெல்லாவற்றை காட்டிலும் மனிதன் செய்த பாவங்களுக்கு மனிதனுடைய ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில் கிருபாதார பலியாக உன் பாவங்களையும் என் பாவங்களையும் நிவர்த்தி செய்யவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவர் சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ நிவாரண பலியாகவும் கிருபாதார பலியாகவும் பலியாக காரணம்.